ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் ஸ்க்ரூட்டினி ஆஃப் ரிட்டர்ன்ஸ். அதாவது ஸ்க்ரூட்டினி ஆஃப் ரிட்டர்ன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஆய்வு செய்கிறாங்க. ஓகேங்களா, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து ஆய்வு செய்கிறாங்க. அந்த ஆய்வு செய்யறதுக்கு போய் தான் ஸ்க்ரூட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது சரியாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது பார்க்கலாம் அந்த ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டினி ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எசென்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது, ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் செய்யப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பதிவு செய்யப்பட்டது வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களா, அவங்க வந்து கரெக்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்களா சொல்லிட்டு செக் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க ஜிஎஸ்டிஎஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் டாபிக்கில் போகலாங்க. செலெக்ஷன் ஃபார் ஸ்க்ரூட்டினி. ஓகேங்களா, அந்த ஸ்க்ரூட்டினி பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூட்டினா என்ன சொல்லிட்டு ஆய்வுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ த ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் யூஸ் வேரியஸ் பேராமீட்டர்ஸ். ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா parameters and risk based criteria சொல்லுவோம். ஓகேங்களா, parameters plus risk based criteria for select the returns for scrutiny. அதாவது இந்த ஸ்க்ரூட்டினிக்கு எந்த ரிட்டர்னாக நம்ம செலக்ட் பண்ணலாம், எதாவது நம்ம ஆய்வு பண்ணலாம், யாரோட ரிட்டர்ன் நம்ம ஆய்வு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கம்பெனி, பி கம்பெனி, சி கம்பெனி இருக்காங்க. இந்த 3 கம்பெனியில் வந்து நம்ம எந்த கம்பெனி வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணி ஆய்வு பண்ணலாம், அவங்க கரெக்டாக ஜிஎஸ்டி கட்டுறாங்களா செக் பண்ணலாம் சொல்லி வச்சிங்கன்னா, அதை செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கிரைட்டீரியா எதை வச்சு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வேரியஸ் பேராமீட்டர்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் பேஸும் இருக்குது. ஓகேங்களா, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பேஸ்டு வந்து ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, என்னென்ன ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே டர்ன் ஓவர். அங்கே டர்ன் ஓவர் வந்து அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, டக்குன்னு அதிகமாக இருந்துச்சு, டக்குன்னு கம்மியாகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன இஷ்யூ பார்ப்பாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரி செக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி எதனா இஷ்யூனா அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் தயாரிக்கிற ஒரு கம்பெனிஸ்லாம், ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க பேசிக். ஓகேங்களா, ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஹிஸ்டரி. இன்கேஸ் வந்து அவங்க கரெக்டாக கீழ் பண்ணியிருந்தாலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களா, எல்லா ரூல்ஸ் மீறி இருக்காங்களா சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு. அப்புறம் டிஸ்பரன்சிஸ் இன் ரிட்டர்ன்ஸ், அதாவது டிஸ்கிரிபன்சிஸ் இன் ரிட்டர்ன். அது இது நான் பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள். அதாவது என்னதுன்னா முரண்பாடுகள் நம்ம ரிட்டர்ன்ஸ் இருக்குது, அதாவது வேறுபாடுகள் இருக்கா அவங்க ரிட்டர்ன் பண்ணதில். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்திருக்க இன்புட் கிரெடிட்டும் ப்ளஸ் அவங்க சேல்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க பே பண்ணிக்கிறதும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஷுவல் பேட்டர்ன் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். ஓகேங்களா, ஸோ யூஷுவல் பேட்டர்ன் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா எதனா வந்து பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு நார்மலாக போய்ட்டு அன்பேட்டர்னாக இருக்கா, அதனால் டிஃப்ரென்ஸாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்க்ரூட்டினிக்கு செலக்ட் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ரிப்போர்ட்டை. ஓகேங்களா, ஃபைலிங்கை அவங்க ஸ்க்ரூட்டினி எடுத்துப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் டு த டேக்ஸ் பே. செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் த ரிட்டர்ன் இஸ் செலக்டட் ஃபார் த ஸ்க்ரூட்டினி, இந்த ஸ்க்ரூட்டினியும் செலக்ட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ண போகிற முடிவு பண்ணிட்டாங்கன்னா the taxpayer notified by the GST department. அந்த taxpayer வந்து GST department நோட்டிஃபை அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா, உங்களுடைய ரிப்போர்ட் தான் நாங்கள் ஸ்க்ரூட்டினி பண்ண போகிறோம், ஆய்வு செய்ய போகிறோம் சொல்கிறோம். ஓகேங்களா, the taxpayer receive notice seeking additional information. அதாவது டேக்ஸ்பேருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க, எனக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, டாக்குமெண்ட் கொடுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுங்க, அப்புறம் ரிகார்டிங் அந்த பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன் பற்றி நிறைய சொல்லுவாங்க, அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஏன்னா எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்டு தான் பண்ணி தரணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட். இப்போ வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கம்பெனியில் இருக்க பண்ணுறீங்களா. ஸோ அப்பான் ரிசீவிங் ஸ்க்ரூட்டினி நோட்டீஸ், அதாவது ஸ்க்ரூட்டினி நோட்டீஸ் ரிசீவ் பண்ணிட்ட அப்புறம் இந்த taxpayer is required to furnish the requested documents. அதாவது இந்த ரிக்வஸ்டட் டாக்குமெண்ட் வந்து அந்த டேக்ஸ் பேர் கண்டிப்பாக கொடுத்தாலும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது வந்து எப்படின்னா இருக்கலாம், டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், ரெக்கார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கலாம், வித்தின் த ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டைம், ஃபார் எக்ஸாம்பிள் 30 டேஸ்க்குள்ளே சொல்லுவாங்க, இல்லை 60 டேஸ்க்குள்ளே சொல்லுவாங்க, அதுக்குள்ளே வந்து நீங்கள் அதை கொடுத்தாங்களா பர்டிகுலர் டேட்டை மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்குள்ளே கொடுத்தாலும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட் இன்வாய்ஸஸ், பில்ஸு, சப்ளைஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரி செல்லான்ஸு, பர்ச்சேஸ் ஆர்டர்ஸு, கான்ட்ராக்ட்ஸு, அக்ரிமெண்ட்ஸு, இடிசி எல்லாமே. அதாவது இவங்க கேட்குற என்னென்ன டாக்குமெண்ட்டோ எல்லாத்தையும் கொடுத்தாகணும், அவங்கள வந்து காட்டி ஆகணும், அவங்களுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இவங்க டாக்குமெண்ட் கேட்டாங்க, இவங்க டாக்குமெண்ட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா, அவங்க எப்படி வெரிஃபை பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் எக்ஸாமின் த சப்மிட்டட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க யார் ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ். ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் டு வெரிஃபை அக்யூரேட் அண்ட் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் த ரிட்டர்ன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்களா செக் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. வேறு எதனா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்டேயும் வாங்கி ரிப்போர்ட் வாங்கி செக் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க, இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு செலரிகிட்ட வாங்கினா அங்கே அவங்களுடைய ரிட்டர்ன் வாங்கி செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நீங்கள் விற்றுருக்கீங்கன்னா நீங்கள் யாருக்கு விற்றுருக்கீங்க அவங்களாம் செக் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ கிராஸ் வெரிஃபை ரிப்போர்ட் தான் இந்த வித் டீட்டெயில்ஸ் ஆஃப் அவைலபிள் இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி வெப்சைட் என்ன டீட்டெயில் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு அவங்க கிராஸ் வெரிஃபை பண்ணி செக் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, வித் டேக்ஸ் பேயர் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ், அதாவது அந்த டேக்ஸ் பேயர் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட் கூடயும் வச்சு செக் பண்ணுவாங்க சொல்கிறாங்க பேசிக். ஓகேங்களா, அவங்களோட ஃபினான்ஷியல் ரெக்கார்ட் வந்து நல்லா இருந்துச்சு, இப்போ டக்குன்னு எப்படி அதிகமாச்சு, இந்த சொத்து குவிப்புலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் டக்குன்னு அதிகமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க பேசிக். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாரி ரெசல்யூஷன், அதாவது எதனா இஷ்யூ இருந்துச்சு அந்த குவாரி வைப்பாங்க இல்லையா, அந்த குவாரி ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா டியூரிங் த ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் த டேக்ஸ் பேயர் மே ரெக்யூர்ட் டு ப்ரொவைட் அ ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் கிளாரிஃபிகேஷன். அதாவது ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் இப்போ ஆய்வு செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேயர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை வந்து கிளாரிஃபை பண்ணணும், இதுதான் எப்படி சொல்லி. ஓகேங்களா,
ஸோ ரெஸ்பாண்ட் டு குவாரிஸ் அவங்க ஏதாவது குவாரிஸ் எழுப்பினாங்கன்னா அவங்க கொஸ்டின் எழுப்பினாங்கன்னா அது இவங்க ஆன்சர் பண்ணும் ஓகேங்களா. ரைஸ்டு பை ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அது இவங்க ஆன்சர் பண்ணி ஆகணும், அது ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்லிட்டு ஓகேங்களா. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் டேக்ஸ் பேயர் கோஆப்ரேட் ஃபுல்லி அண்ட் ப்ராம்ப்ட்லி அட்ரஸ் த கன்சர்ன் ரைஸ்டு பை அத்தாரிட்டிஸ். அதாவது அவங்க கோஆப்ரேட் பண்ணி தான் அவங்க முழு கடமைன்றாங்க, அவங்க பண்ணி தான் பண்ணுறாங்க ஓகேங்களா. அட்ரஸ் எனி கன்சர்ன் ரைஸ்டு பை அத்தாரிட்டிஸ், அதாவது எதனா ஒரு இஷ்யூ இருக்குன்னு அவங்க ரைஸ் பண்ணி அவங்க ஆன்சர் கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக கொடுத்தாகணும். யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் பேர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டு ரிவிஷன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செக் பண்ணிட்டாங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கி செக் பண்ணி முடிச்சிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இஃப் டிஸ்பரன்சிஸ் ஆர் எரர்ஸ் ஐடென்டிஃபைட் டியூரிங் த ஸ்டூடியோ ப்ராசஸ், அதாவது என்ன மாறுபாடுகள் வந்து அந்த ரிட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா இந்த டேக்ஸ் பேர் மே ரிக்வயர்ட் டு மேக் அட்ஜஸ்ட்மெண்ட் த ரிட்டர்ன்ஸ். அவங்க ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டர்னில் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம், இதை நீங்கள் மாற்றுங்க இதை இப்படி மாற்றுங்க சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ண ஓகேங்களா. ஸோ ரிவைஸ் த ரிட்டர்ன் ரிவைஸ் தம் அக்கார்டிங்ல, அதாவது அதை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க பேசிக்காக ஓகேங்களா. இது நார்மலாக இன்வால்வ் இன் ரெக்டிஃபைங்க அண்டர் ரிப்போர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் கீழே வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க, இதை நீங்கள் சரி பண்ணிங்க அதை சரி பண்ண சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓவர் ரிப்போர்ட்டட் டேக்ஸ் லைபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது தவிர, அதாவது அந்த எதனா தப்பாக இருந்துச்சா சரி பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஓவர் ரிப்போர்ட் டேக்ஸ் லைபிலிட்டிஸ் கரெக்டிங் இன்புட் டேக்ஸ் எம்சிஇடிசி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க இதை பண்ணிக்கிங்க சொல்லுவாங்க ஓகேங்களா. அதிகமாக டேக்ஸ் லைபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாலோ இல்லை டேக்ஸ் இன்புட் கிரெடிட் வந்து அதிகமாக எடுத்துருந்தாலும் அந்த மாதிரி ரிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டிஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ். எந்த இடத்துல பெனால்ட்டி வரும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் ஃபைண்ட் சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்சஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடு இருக்குது அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகேங்களா. அப்புறம் தான் டெலிபரேட் நான் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்கவே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டேக்ஸ் எவேஷன் டியூரிங் த ஸ்டூடெண்ட், அதாவது அவங்க அந்த ஆய்வு செய்யும்போது அதாவது அதில் வந்து இவங்க டேக்ஸ் கட்டவே இல்லை, டேக்ஸ் கட்டதை தவிர்த்துருக்காங்க, அதை விட்டுருக்காங்கன்னு அந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போஸ் பெனால்ட்டிஸ் கண்டிப்பாக வந்து பெனால்ட்டி போட தான் செய்வாங்க ஓகேங்களா. அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ண முடியாத வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, அப்புறம் இந்த மாதிரி பெரிய மிஸ்டேக் தான் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க, தெரியாமல் ஓகே தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டாமல் விட்டுருக்காங்க, இது மாதிரி விஷயம் வந்துச்சுன்னா அவங்க மேலே பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இனிஷியேட் ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இனிஷியேட் அடுத்து என்ன ப்ரொசீடிங் சொல்லிட்டு அந்த ப்ரொசீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் டேக் அனதர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன் ஆஸ் பர் த ப்ரொவிஷன் ஆஃப் ஜிஎஸ்டியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க, சட்டப்பூர்வமாக என்ன நடக்கணுமோ அதை நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எதனா கோர்ட்டில் கேஸ் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைன் கட்டுறது, இல்லைனா ஜெயிலுக்கு போகிறது, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்துன்னா க்ளோசிங் ஆஃப் ஸ்க்ரூட்டினி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சு முடிச்சிட்டாங்க, எல்லாம் ஒன்று பாசிட்டிவாக முடிஞ்சு இல்லை நெகட்டிவாக முடிஞ்சு ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் த ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும், ஒரு வாட்டி வந்து அந்த ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் இஷ்யூன்னு ஆர்டர் அவர் க்ளோஸ் ரிப்போர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுறாங்க, ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க, அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. இண்டிகேட்டிங் த அவுட்கம் ஆஃப் ஸ்க்ரூட்டினி எக்ஸசைஸ், அதாவது அதை இன்க்ளூட் பண்ணுறாங்க, இந்த ஸ்க்ரூட்டினி நாங்கள் பண்ணதை இந்த ஆய்வு பண்ணதுனால என்ன அவுட்புட் வந்திருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணோம் ஓகேங்களா. இஃப் நோ டிஸ்பென்சஸ் ஆர் ஃபவுண்ட், இது எந்த வேறுபாடுகளும் கண்டுபிடிக்கலன்னா த ஸ்க்ரூட்டினி இஸ் க்ளோஸ்டு வித்வுட் ஃபர்தர் ஆக்ஷன், எந்த ஒரு ஃபர்தர் ஆக்ஷன் இல்லாமல் அந்த ரிப்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஹவர் இஃப் டிஸ்கிரிப்சி ஐடென்டிஃபைடு, இப்போ வந்து டிஸ்கிரிபன்சிஸ் வந்து ஹைட் பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, எதாவது வேறுபாடு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்ராப்ரியேட் ஆக்ஷன் ஆர் டேக்கன் பை த அத்தாரிட்டிஸ், அதாவது என்ன ஆக்ஷன் டேக் பண்ணணுமோ அதை வந்து அந்த அத்தாரிட்டிஸ் டேக் பண்ணுவாங்க சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ, அதாவது ஸ்க்ரூட்டினினா என்ன, அதாவது ஜிஎஸ்டி ரிட்டனோட ஆய்வு என்னென்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்காக பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அதே ஒரு வீடியோ பெறுவது உங்கள் பாலா.